மணி, செந்தில் சார், ஒரு நிமிஷம். ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு. சார், நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்ப்யூட்டர் லேப்ல இன்டர்நெட்டே ஒர்க் ஆகல. டீச்சர்ஸ்லாம் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்னு நினைக்கிறேன் சார். சர்வர் ரூமுக்கு போய் மெயின் ரவுட்டரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா சரியாயிடும்னு தோணுது. குயிக் ஃபிக்ஸா இருக்கும்ல. ஓ ஸ்டாப் மணி, பொறுமை. இதுதான் ரவுட்டர் ரீஸ்டார்ட் மிஸ்டேக்னு சொல்லுவோம். நம்ம ஆளுங்க அடிக்கடி பண்ற பெரிய தப்பு இது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ மெயின் ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ண, ஓகே, அந்த ஒரு லேபுக்கு இன்டர்நெட் வந்துடும். பட் அந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? பிரின்சிபல் ஆஃபீஸ் ஆஃப்லைனு, அட்மின் பிளாக் ஆஃப்லைனு, மற்ற எல்லா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் ஆஃப்லைனு. ஒரு சின்ன லேப் இஷ்யூக்காக ஃபுல் கேம்பஸ் டிஸ்டர்ப் பண்றது கரெக்டா? ஃபேக்டா ஒன்னு சொல்றேன் மணி. நம்ம ஸ்கூல் நெட்வொர்க் செட்டப்ஸ்ல 90% டைம் ப்ராப்ளம் மெயின் ரவுட்டர்ல இருக்காது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் a லோக்கல் இஷ்யூ. சோ உடனே சர்வர் ரூமுக்கு ஓடுறத நிறுத்து. த ரியல் கல்பிரிட், த ரியல் ப்ராப்ளம் கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள இருக்கிற அந்த லோக்கல் அன்மேனேஜ்டு ஸ்விட்ச் தான். அன்மேனேஜ் ஸ்விட்ச்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாத. ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்ல பவர் ஸ்ட்ரிப் இருக்கும்ல, ஒரு பிளக் பாயிண்ட்ல மாட்டி நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். இன்டர்நெட் கனெக்ஷனை வாங்கி அந்த லேப்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஷேர் பண்ணும். ஒரு பிளக் அண்ட் பிளே டிவைஸ், அவ்வளவுதான். சரி, இப்போ இத எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றேன் கேளு. ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் லாஜிக் இருக்கு. இத ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளமை நீ செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டெப் 1, ஐசோலேட் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ண வேண்டியது, ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் இன்டர்நெட் இல்லையா, இல்ல அந்த ஃபுல் லேபே டவுனான்னு பாரு. ஃபுல் லேபும் டவுன்னா that points directly to the lab's local switch. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, இன்ஸ்பெக்ட் த லோக்கல் ஸ்விட்ச். அந்த லேப்குள்ள போய் அந்த ஸ்விட்ச் பாக்ஸை பாரு. லைட்ஸ்லாம் பிளிங்க் ஆகுதா? எல்லா கேபிள்ஸும் கரெக்டா கனெக்ட் ஆகிருக்கா? சில நேரம் பவர் கேபிள் கூட லூஸ் ஆயிருக்கலாம். ஜஸ்ட் a basic physical check. And finally, step 3, the local power cycle. அந்த ஸ்விட்ச் ஹேங் ஆயிருக்கும்னு உனக்கு தோணுச்சுன்னா ஃபிக்ஸ் ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்விட்சோட பவரை ஆஃப் பண்ணு, ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணு, அப்புறம் ஆன் பண்ணு. அவ்வளோதான். We call this a local power cycle. Problem solved. சி, இப்ப பாரு, ப்ராப்ளம நீ நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்ட. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, பிரின்சிபல் ஆஃபீஸ் ஆன்லைன்ல இருக்கு, அட்மின் பிளாக் டிஸ்டர்ப் ஆகல, மத்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்ல கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இஷ்யூவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வாவ் சார், இப்பதான் புரியுது. இந்த 3 ஸ்டெப் லாஜிக் சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கரெக்ட் தான். இனிமே லேப்ல இஷ்யூனா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லோக்கல் ஸ்விட்சை செக் பண்றது தான். நோ மோர் டச்சிங் த மெயின் ரவுட்டர். எக்ஸலண்ட் மணி, அதுதான் வேணும். This is what I call working smarter, not harder. Great job. Want to learn more school IT support tricks? Reach out to support@c3itexperts.com or contact us on WhatsApp at +98258 22029. We host free tech training webinars every Wednesday.